சரி அப்ப என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காலேஜில, அங்க நடக்கிற ஃபெஸ்டிவல்ல அந்த இது அ ஃபங்ஷன் அது இதுலலாம் வந்து நெறைய கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டு அப்போ ஒரு ப்ரோகிராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ண ஆரம்பிச்சேன் நானு. பட் அது ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் ஆச்சு. அங்கேயும் காமெடி ப்ரோகிராம் தான் பண்ணேன் நானு. அது பெரிய சக்சஸ் ஆச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் குடுத்துச்சு எனக்கு அந்த கோயம்புத்தூர்ல பண்ணது. அப்போ அப்புறம் அங்கேயே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன் நான் அந்த ஏரியாவ. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் அது. காரமடையிலேருந்து ஒரு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் அந்த இது. ஸோ மனிதர்கள பார்க்கவே முடியாது அந்த இடத்துல. ஸோ அதனால அங்க உட்காந்து வேற வழியே இல்ல. கதை எழுதியே ஆவணும். அப்படி எழுத ஆரம்பிச்சது, இதுதான் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ண வச்சது கோயம்புத்தூர் தான் எனக்கு. ஓகே. சோ ம். ஒரு சிச்சுவேஷன் ஜஸ்ட் உங்கள அப்படியே ம். ஆக்கிடுச்சு. அண்ட் ம். மேபி நீங்க அந்த டைம்ல தான் டிஸ்கவர் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? இது நமக்கு வரும். மேபி இத நம்ம ட்ரை ம். பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா ம். சின்ன வயசுல இருந்து இந்த படம் பார்த்து அதெல்லாம் அப்பல்லாம் நெறைய படங்கள் பார்ப்பேன் நானு. அம்மா வந்து சிவாஜியோட தீவிரமான ரசிகை. அதனால சிவாஜி படமா கூட்டிட்டு போவாங்க. அப்ப இங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து எம்ஜிஆரோட ரசிகன் நான். விசில்லாம் வாங்கிட்டு இந்த பழனியப்பா தியேட்டர் இங்க தான் பக்கத்துல இருக்குது. இப்ப இடிச்சுட்டு ஏதோ கட்டிட்டாங்க. அந்த தியேட்டர்ல விசில் வாங்கிட்டோம்னா நாங்க போய் எம்ஜிஆர் படத்துல போய் உட்காந்து விசில் அடிச்சு பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாரி நெறைய படங்கள்லாம் பார்த்து தான் வந்தேன். பட் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு என்ன வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்தது. அ இதுதான் நமக்கு அப்படின்னு சொன்னது வந்து கோயம்புத்தூர் தான்.